உயிரோடு கலந்தவள். பார்வை 4. இந்த கதையை நீங்கள் திரும்ப பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சசிரேகாவை அந்த மெல்லிய புடவையில் கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் சுந்தர். என்னங்க அப்படி பார்க்குறீங்க? என் பொண்டாட்டியை நான் தானே பார்க்க முடியும். நீ அவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா சசி? ஐ லவ் யூ டி பொண்டாட்டி என்று கூறிக்கொண்டே சசியை இறுக்கி அணைத்து தன் மார்பில் சாய்த்து கொண்டான். அவனின் நெருக்கத்தை உணர்ந்த சசியும் அவனை இறுக்க கட்டி பிடித்தாள். இருவரும் ஒருவரின் மேல் ஒருவர் பாசத்தால் இணைந்து கொண்டிருந்தனர். ஏண்டி நைட்டு எதுவும் நடக்கலைன்னு ஏதாவது ஃபீலிங்காக இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நைட் கம்பெனியில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு சசி, அதனால தான் லேட்டாக வந்தேன். நீ ஒன்றும் நினச்சிக்காத என்றான். சரி, உனக்கு ஒன்று தெரியுமா? என்னங்க? நீ வேலை செய்கிற கம்பெனிக்கு நான் அடிக்கடி வந்திருக்கேன். நீ என்னை பார்த்துருக்கியா? எங்கள் கம்பெனிக்கா? நான் பார்த்ததே இல்லையே. நீ செய்கிற எல்லா ஆர்டரும் எங்கள் கம்பெனிக்கு தான். அதாவது உனக்கு தெரியுமா தெரியாதா? ஓ, அதுதான் நீங்கள் பொண்ணு பார்க்க வந்தப்பவே நான் யோசித்தேன் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு. உண்மையை சொல்லப்போனால் சசிரேகாவை பார்ப்பதற்காகவே கம்பெனிக்கு பல முறை சென்றிருக்கிறான் சுந்தர். குளியலறையிலிருந்து வேகமாக வந்தவள் தலையில் துண்டு கட்டாமலேயே இருக்க தலையிலிருந்து வந்த நீர்த்துளிகள் அவன் மேல் படுவது கூட தெரியாமல் சசியை ரசித்து கொண்டிருந்தான் சுந்தர். எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து வந்தீங்க, துண்டு மட்டும் எடுத்துட்டு வரவே இல்லை என்று கூறிக்கொண்டே சசி அவன் அருகில் இருக்கும் துண்டை எடுக்க போக அப்படியே இருவரும் மெத்தையின் மேல் விழுந்து விட்டனர். சுந்தரின் மார்பில் சசியும் மார்பு பட சுந்தரோ சசியின் உதட்டை கடிக்க இருவரும் தங்களையே மறந்து முத்த மழையால் நனைந்தனர். நீங்கள் முதல்ல எழுந்து போய் குளிச்சுட்டு வாங்க, கோயிலுக்கு போகணுன்னு வந்து சொன்னாங்கல்ல. சரிடி தங்கம், எல்லாத்தையும் நைட்டு பார்த்துக்கலாம் என்று கூறிய சுந்தரின் பார்வை சசியின் இடுப்பில் பட இடுப்பில் கை வைத்தபடியே சசியின் நெற்றியில் முத்தமிட்டான் சுந்தர். இருவரும் கிளம்பி கீழே போனார்கள். சசி வந்து சாமி ரூமில் விளக்கேத்துமா என்றாள் அமுதா. சுந்தர் சசியை திருமணம் செய்ததில் இந்துமதிக்கு விருப்பமில்லை. ஏனென்றால் இந்துமதியின் உறவுக்கார பெண் ஒருவரை தான் சுந்தருக்கு கட்டித்தர வேண்டும் என்று இந்துமதியின் விருப்பம். அதை அமுதாவிடமே அவர் தெரிவித்திருக்கிறார். சசிரேகாவை கோயிலுக்கு அழைத்து சென்ற பிறகு நேராக அவளது அம்மா வீட்டிற்கு அழைத்து சென்றான் சுந்தர். சசியின் அம்மா சுகந்தியும் ரெடியாக மருமகனுக்கு விருந்து தடப்புடலாக ரெடி செய்து வைத்திருந்தாள். வாங்க மாப்பிள்ள சாப்பிடலாம் என்று சுகந்தி வந்து தனது மருமகனை அழைத்து விட்டு செல்ல சசியும் வாங்க போலாம் என்று தனது கணவனை கைப்பிடித்து அழைத்து சென்றாள். மாப்பிள்ளை எப்படி ஸ்டூலில் பிளேட் வச்சு சேரில் அமர்ந்து சாப்பிடுவார்னு தயக்கத்துடனேயே சுகந்தி கைகளை பிசைந்து கொண்டிருக்க அதற்குள் அங்கிருந்த பந்தி ஜமக்காலத்தை எடுத்து கீழே விரித்து சம்மணம் போட்டு அமர்ந்திருந்தான் அவருடைய மருமகன் சுந்தர். ஆச்சரியத்துடனும் கூடவே மிகுந்த தயக்கத்துடனும் தன்னை பார்த்து கொண்டிருந்த தனது அத்தையை பார்த்து மெல்லியதாய் புன்னகைத்தவன், இப்படி உட்கார்ந்து சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும் என்றான். அருகிலேயே நின்று தன்னை பார்த்து கொண்டிருந்த மனைவியின் கையை பிடித்து வேகமாக சுந்தர் இழுக்க அதை சற்றும் எதிர்பாராத சசிரேகா கணவரின் மடியிலேயே சென்று விழுந்து விட்டாள். என்னங்க இது? கொஞ்சம் வெக்கத்துடன் முகம் சிவந்தவளை பார்த்து கண்ணடித்தான் சுந்தர். நல்ல வேளை அம்மா பார்க்கல என்று முணுமுணுத்தவளிடம், அவங்க அந்த பக்கம் போன பின்னாடி தானே நான் இழுக்கவே செஞ்சேன் என்று பெருமையாக பேசினான் அவளுடைய கணவன். அடுத்த வினாடியே தனது கணவனின் கையிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு எழுந்தவள் சமைத்த உணவுகள் அனைத்தையும் தனது தாயோடு சேர்ந்து எடுத்து வைத்துவிட்டு பிறகு தானும் அமர்ந்து கொண்டாள். சமையல் உண்மையிலேயே பிரமாதமாக இருக்க அதை ஆகா ஓஹோ என்று புகழ்ந்து கொண்டே மருமகன் வயிறு நிறைய சாப்பிட்டதில் சுகந்திக்கு அளவில்லாத சந்தோஷம். தன் அருகில் அமர்ந்து கொண்டிருந்த மனைவியிடம், எப்படி நீ இவ்வளோ ஒல்லியாக இருக்க என்று சுந்தர் கேட்க, ஏன் இப்படி கேட்குறீங்க என்றாள் அவள். இவ்வளவு டேஸ்டான சமையலை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அளவாக சாப்பிட்றதே கஷ்டம், அதனால தான் கேட்டேன்
தனது தாய் எதையோ எடுப்பதற்காக கிச்சனுக்கு சென்றிருக்க மையலுடன் தனது கணவனை பார்த்து, சசிரேகா என்ன நக்கலா? இல்லடி, கிண்டல் தான். இன்னும் வச்சுக்கோங்க என்று சொன்ன. வச்சுக்கோங்க மாப்பிள்ள என்று கிச்சனிலிருந்து வந்து கொண்டே அத்தை மேலும் பரிமாறப் போக, அவ்வளவுதான், அப்புறம் வயிறு வெடிச்சிடும் என்று அவரை தடுத்தான் சுந்தர். சசி, உனக்கு இதில் பாதி அளவுக்காவது சமைக்க தெரியுமா என்று கேட்ட கணவனிடம், இதை விட நல்லாவே சமைப்பேன் என்றாள் சசிரேகா. அதெல்லாம் நீ நல்லா தான் சமைப்ப, அதை யார் சாப்பிட முடியும் என்று தான் நான் கேட்குறேன். என்னது என்று கணவனை விளையாட்டுக்கு முறைத்தவள், நானும் நல்லா தான் சமைப்பேன், சொல்லுங்கம்மா என்று தனது தாயிடம் செல்லம் கொண்டாடினாள் சசிரேகா. இருவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு டிவியை பார்த்து கொண்டிருக்க, ஏங்க என்னோடய பழைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, பார்க்குறீங்களா? நான் எடுத்துகிட்டு வரேன் என்றாள் சசி. அதை பார்த்துட்டு என்னை கிண்டல்லாம் பண்ணக்கூடாது என்றாள் சசி. கிண்டல் பண்ண மாதிரி தான் ஃபோட்டோஸில் இருப்பியா என்றான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று தனது கையில் இருந்த ஆல்பங்களை கணவனிடம் கொடுத்துவிட்டு தானும் அருகில் அமர்ந்து கொண்டாள். தனது சிறுவயது ஃபோட்டோக்களை பார்த்து கணவன் செய்த கேலி கிண்டல்களை மறுத்தாலும் ரசிக்கவும் செய்தாள் சசி. சிறுவயதில் தனது தந்தை தன்னை கையில் வைத்து எடுத்துக்கொண்ட ஃபோட்டோ ஒன்றை வேறொரு ஃபோட்டோவுக்கு அடியில் மறைத்து வைத்திருந்தாள் சசி. அதை கண்டு கொண்ட கணவன் அதை வெளியே எடுக்க அவனிடமிருந்து அதை பறிக்க முயன்றாள். ஆனால் அவன் அந்த ஃபோட்டோவை மனைவியின் கைகளில் கொடுக்காமல் பார்க்க ஆரம்பிக்க, ரகசிய குரலில், 3 வயசில் அப்பா என்னை கையில் வச்சு எடுத்துக்கிட்டது என்று கணவனிடம் சொன்னாள். அத்தைக்கு தெரியாமல் இதை வச்சு பாதுகாத்துட்ருக்கியாக்கும் என்று கேட்ட கணவருக்கு ஆமாம் என்பதைப் போல புன்னகையுடன் தலையசைத்தாள். உங்கள் அப்பா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும், ஆனால் அம்மாவுக்காக முடிந்தளவு அவர்கிட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா அம்மாவோட சந்தோஷமும் நிம்மதியும் தான் எனக்கு முதல்ல முக்கியம். அதுக்காக அப்பா கூட பேசக்கூடாதுன்னு ஒரு நாளும் அம்மா சொன்னதே இல்லை. என்னோட ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் அப்பா ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிடுவார். அதனால் அம்மா ஒன்றும் தப்பாலாம் நினச்சிக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி அப்பாவை பற்றி அவங்க என்கிட்ட அவரை பற்றி பேசவே மாட்டாங்க. இருவரும் பேசி கொண்டிருந்ததில் நேரம் போனதே தெரியவில்லை. சசி, நம்ம வீட்டுக்கு போகலாமா? நேரம் ஆயிடுச்சு என்றான் சுந்தர். பிறகு இருவரும் சுகந்தியிடம் விடை பெற்று கொண்டு வீட்டிற்கு சென்றனர். சுகந்தி செய்த பலகாரங்களையும் மகளிடம் கொடுத்தனுப்பினாள் சுகந்தி. காரில் செல்லும்போது சசியால் அம்மாவை நினைத்து அழாமல் இருக்க முடியவில்லை. அவளை அளவிடாமல் தேற்றி தன் மார்போடு அணைத்து கண்ணீரை துடைத்து அவளது தலையில் முத்தமிட்டு, நீ என் தங்கம் தானே, அழாத சசி, எல்லாம் கொஞ்ச நாளில் சரியாயிடும் என்று கூறி தன் வீட்டிற்கு அழைத்து சென்றான் சுந்தர். வீட்டிற்கு சென்றதும் சிறிது நேரம் ரூமில் ரெஸ்ட் எடுத்துவிட்டு ட்ரெஸ் மாற்றலாம் என்று கதவை தாளிடாமலேயே உடை மாற்றி கொண்டிருந்தாள் சசி. திடீரென அந்த நேரம் பார்த்து சுந்தர் ரூமிற்குள் வர, ரூம் லாக் போட வேண்டியது தானே? ஐயோ, நான் கவனிக்கவே இல்லைங்க என்று சுந்தரின் பக்கம் திரும்பினாள் சசி. கூச்சத்தில் அரைகுறை ஆடையுடன் அவனை பார்க்க முடியாமல் அவனின் மார்போடு ஒட்டி கொண்டாள் சசி. சுந்தரும் அவளை இறுக்கி அணைத்து அவனின் உதட்டால் அவளை தடவிக்கொண்டே அவள் கழுத்தில் வைக்க அவளுக்கு கூச்சம் மேலும் அதிகமாகியது. பின்னர் அவளின் பட்டு போன்ற மேனியில் தன் கைவிரல்களால் கோலமிட்டவன் இறுதியில் கழுத்தில் முத்தமழை பொழிந்தான். அவளை அணைத்து கொண்டே, சசி, நாளைக்கு நம்ம ஹனிமூன் போக போகிறோம் தெரியுமா? எந்த ஊருக்குங்க? உனக்கு எந்த இடம் பிடிக்குன்னு சொல்லு, நம்ம அந்த இடத்துக்கே போகலாம், சரியா? நான் எங்கேயும் டூருக்கெலாம் முன்ன பின்ன போனதே இல்லைங்க, ஆனால் ஊட்டிக்கு போகணும் தான் ரொம்ப ஆசை என்றால் அவனின் மார்போடு சாய்ந்து கொண்டே. சரி, இந்த மாமா உன் ஆசையை உடனே நிறைவேற்றுறேன் பாரு தங்கம். சரி, அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டை ஊட்டிலே வச்சுக்கலாமா என்றான் காமம் கலந்த காதலுடன். போங்க என்று தனது முகத்தை மறைத்து கொண்டே, சசி, உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோ, நம்ம மார்னிங் கிளம்பணுண்டி என்றான் சுந்தர். இருவரும் டிஃபன் சாப்பிட்டு நேராக ரூமுக்கு வந்து ஹனிமூன் கனவிலேயே தூங்கிவிட்டனர். இனி அடுத்த தொடரில் பார்ப்போம். இந்த கதையை திருப்பி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.
தேங்க்யூ.